ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க கருவாட்டு கறி செய்கிறது பார்ப்போம் நம்ம. மொச்சை எடுத்து இந்த மாதிரி சட்டியில் நல்லா வறுத்துக்கிறங்க, செவக்க வறுத்துக்கிறங்க. நல்லா வறுத்ததோட செவந்துருச்சு பாருங்கள். நல்லா இது செவந்ததோட எடுத்து நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா விசில் போட்டு அவிய வச்சிடலாம். ஒரு 3 விசில் போடுங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே குழஞ்சிரும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மண்சட்டியில் காய்ச்சுறேன். இந்த மண்சட்டி நான் ஊர்லேருந்து வரையில் வாங்கிட்டு வந்தேன். இது கருப்பு சட்டி. அதோட வந்து அதில் வந்து நம்ம என்ன செய்ய, மீன்கறி மசாலா, பாபாஸ் மீன்கறி மசாலாவை போடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி வேணாம், சுமாராக தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு அந்த மசாலா முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க, இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. அதை மசாலாவை போட்டு இல்லைன்னா கட்டிக்கிட்டே கீழே உறைஞ்சிரும் மண்சட்டினால். நல்லா கிண்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அதில் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா மண்சட்டியில் வந்து கருவாட்டு கறி காய்ச்சினா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த கருவாட்டு கறிக்காகவே நான் வந்து இந்த மண்சட்டி ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன். 2-3 சட்டி வாங்கிட்டு இருந்தேன். அதில் 2-3 உடஞ்சிருச்சு. அதில் இது ஒன்று தான் மிச்சமாக இருந்துச்சு. ஆமாம், அதான் அந்த வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சதோடு என்ன செய்யுங்க, கொஞ்சம் கூட பூண்டு சேர்த்துக்கிறோங்க. பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதில் வந்து நான் கருவாட்டு கறிக்கு முள்ளங்கி சேர்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். அது எல்லா காய்கறியும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறோங்க, தண்ணி பத்தலைண்டா. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் பாருங்கள். நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சதோடு என்ன செய்யுங்க, கொஞ்சமாக ஒரு வாசத்துக்கு நெத்திலி கருவாடு நல்லா அலசிட்டு கழுகிட்டு அதை போடுங்க. நெத்திலி கருவாடு போட்டதோடு அப்புறம் வந்து அந்த மொச்சை நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் அதிலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கெட்டிப்பால் ஒரு 3/4 கிளாஸ் தேங்காய் பால் கெட்டிப்பால் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கலக்கி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் புளி ஊற்ற மாட்டேன். ஏன்னா முதல்ல புளி ஊற்றினோம்னா கொஞ்சம் கடுத்தாப்பில் இருக்கும் கருவாட்டு கறிக்கு. 2வது வந்து சீக்கிரம் வந்து காய்கறி வேகாது புளி சேர்த்தா. அதனால் வந்து நான் கொஞ்சம் காய்கறி நல்லா வெந்த பிறகு தான் புளி சேர்ப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், புளி சேர்க்கலாம். தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறோங்க நீங்கள். ஏன்னா சில பேர் வந்து என்ன செய்வாங்க, முதல்ல முன்கூட்டியே புளி சேர்ப்பாங்க. அதனால் வந்து நான் கடைசியாக தான் சேர்ப்பேன். இப்போ வந்து பக்கத்தில் இன்னொரு சட்டியில் வந்து என்ன செய்யுங்க, எண்ணெயை ஊற்றி தாளிப்பு கொடுக்கலாம் அதில். இது வந்து நல்லா சீலா கருவாடு. அந்த கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த கறி நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்க, அந்த எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கருவாட்டை அதிலே பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா அதை பொரிச்சிருங்க. அதை என்ன செய்யும் போட்டதோடு என்ன செஞ்சிருச்சு, அது நல்லா மாவு கருவாட்டினால வந்து எல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். அது கரைஞ்சா தான் இன்னும் கறி நல்லாயிருக்கும். அது நல்லா செவந்ததோடு என்ன செய்யுங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை அந்த கருவாட்டோடு போட்டிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும். நல்லா கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த சின்ன வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோங்க. அது நல்லா செவக்கட்டும். இந்த கருவாட்டு கறி வந்து அது என்ன கேழ்வரகு களிக்கு இதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா செவந்துருச்சு. அதில் வந்து நான் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக உரப்புக்கு பார்க்க கலர் சைனிங்காகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும் உரப்பா, அதுக்கு தான். இப்போ நல்லா அது பாருங்கள், கறி இங்கிட்டு கொதிச்சிருச்சு. இந்த தாளிப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், தூக்கி ஊற்ற முடியலை, அது ரொம்ப சூடாக இருந்ததுனால. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக இப்போ அந்த சட்டியில் உள்ளதை பூரா தூக்கி ஊற்றி விட்டுறலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு கறி. நல்லா ஒரு கிண்டிக்கிறங்க. நான் ஃபஸ்ட்டு உப்பும் போட மாட்டேன். ஏன்னா கருவாடு சேர்க்குறதுனால அந்த கருவாட்டில் அதிகமான உப்பு இருக்கும். அதனால் வந்து எல்லோரும் தெரியும். அதனால் வந்து கடைசியாக தான் உப்பு சேர்ப்போம். இது வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் கருவாட்டு கறிக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு. நீங்கள் எப்பவும் செய்கிறது மாதிரி செஞ்சு அது எப்படி இருக்கும், இல்லை இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கடைசியாக அந்த உப்பு சேர்த்தேன் பாருங்கள். உப்பு போட்டு அதோட ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வந்து அதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும், முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரை வந்து கருவாட்டு கறிக்கு முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும். இது அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். வெட்டி அந்த தாளிப்பு கூடாது, அது ஒரு சட்டியில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஏன்டா அப்போ தான் முருங்கைக்கீரை வேகும், சோடா சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உப்பு போட்டேன். அதை என்ன செய்யுங்க, ஒரு கிண்டிக்கிறங்க. கிண்டிக்கிட்டு இப்போ என்ன செய்யுங்க, முருங்கைக்கீரையை நம்ம வந்து கழுகி வச்சுருக்கோம். அதை நல்லா சுத்தமாக கழுகி வச்சதோடு என்ன செய்யுங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க. ஏன்டா முருங்கைக்கீரை வந்து தண்ணி விடும். இப்போ அதையும் அதிலே சேர்த்துடலாம்.
அதிலே சேர்த்துக்கிட்டு ஒரு கிண்டிக்கிறேன். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு கிண்டி மூடி போட்டுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து கிண்டுங்க. அப்போ வந்து இந்த பாருங்க தண்ணி விட்டுருச்சு பாருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதட்டி நல்லா கிண்டிக்கிறங்க. அப்போ தான் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு இப்போ. அதில் வந்து என்ன செய்யுங்க, நல்ல வெள்ளை தேங்காய் பூ போட்டு நல்லா தேங்காய் பூ நிறைய சேருங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு போதுமாண்டு உப்பு பத்தலைன்னு திருப்பி போட்டுக்கிறங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். கருவாடு கறி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பெரிய அரிசி மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த சோறு ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெலாம் வந்து வேறு சோறு ஆக்கியாச்சு. அது பொன்னி ரைஸ் ஆக்கியாச்சு. இது வந்து மட்டை அரிசி சோறு அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி ஆக்கி இதை நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து முட்டை வச்சாச்சு. பப்படம் வைக்க மறந்துட்டேன். பப்படத்தை கடைசியாக தான் சாப்பிட்டோமா. அதோட வந்து எல்லாம் போட்டு அந்த பாருங்கள், கறி ஊற்றியாச்சு, முருங்கைக்கீரை வச்சாச்சு. முருங்கைக்கீரை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்